ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது 4 விதமான பூரி ரெசிபியும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு பூரி மசாலம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு கூட நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 6 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி 2ஆக கீறி வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 4-5 பல் பூண்டை தோலோடு இடித்து கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு மஞ்சள் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா எடுத்திருந்த உருளைக்கிழங்கு நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்து மசாலோட நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். பூரி மசால் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருளைக்கிழங்கை கூழ் மாதிரி மசிச்சிருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பூரியோட தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் சேர்த்துருக்கிற பச்சை தண்ணி நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு மசால் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் தான் பூரி மசால் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பூரியோட. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம பார்த்தீங்கன்னா பூரி மசால் ரெடி பண்ணிட்டோம். வெறும் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும், டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கையிலேயே நீங்கள் நல்லா நைஸாக மசிக்க முடிஞ்சால் மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி காய் துருவில் வச்சு நம்ம துருவும் போது நல்லா உருளைக்கிழங்கு மசிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கை நல்லா துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி இருக்குது. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. வெயிட் போட்டதில் 150 கிராம் இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிசையும் போது ரொம்ப சூப்பராக வரும் பூரி. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாவு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பூரிக்கு பிசைஞ்சிட்டோன்னா பூரி ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். அந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால மாவை முதல்ல உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பூரிக்கு பார்த்தீங்கன்னா மாவை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கனாலும் எண்ணெய் அதிகமாக இழுத்துக்கும். அப்புறம் பூரி வெறும் எண்ணெயாகவே இருக்கும் சாப்பிடும் பொழுது.
முக்கியமாக பூரி செய்யறதுக்கு 2 டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். மாவு நல்லா கெட்டியாக பிசையணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மாவை ஊற வைக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் மாவு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். இப்போ நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவை ஊற வைக்க போகிறேன். 15 நிமிஷத்துக்கு மாவை நல்லா நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. மாவு ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயை கூட நீங்கள் போட்டு தேய்ச்சிட்டு மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவை நம்ம மொத்தமாக தான் தேய்க்கணும், கொஞ்சம் கனமாக. ரொம்ப மெல்லிசாக இருந்தால் அப்பளம் மாதிரி இருக்கும் பூரி சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பூரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இப்படி மாவு போட்டதுமே மேலே எழும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் போட்டதுமே நல்லா எழும்பி வரும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ நல்லா புசு புசுன்னு பூரி வந்து எழும்பி வரும். அதே மாதிரி பூரி வந்து ரொம்ப நேரம்லாம் நம்ம குக் பண்ண வேண்டியதே இல்லை. டக்குன்னு நம்ம குக் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக மாவு வந்து வெந்துடும். 2 பக்கமும் வெந்து கலரும் மாறிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா சூப்பராக நல்லா பூரி எப்படி நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு பூரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பூரி நல்லா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால பூரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலாம் வேறு சேர்த்துருக்கிறதுனால வெறும் பூரியை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஒரு வேளை தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக உருளைக்கிழங்கு பூரி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு எப்பயும் போல் பூரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், 1/2 கப் மைதா, 3 டீஸ்பூன் ரவை வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூடவே எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணியும் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மாவை கெட்டியாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போது மாவை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவு வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பண்ணி மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஊற வச்சாதான் நல்லாயிருக்கும். 15லேருந்து 30 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வச்சாதான் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். இதே போல் மாவை நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் போட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரும். கரண்டியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா சூப்பராக எழும்பி வரும் பாருங்கள். நல்லா சூப்பராக 2 பக்கமும் வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். கோதுமை மாவு, மைதா மாவு, ரவையை வச்சு நல்லா சூப்பராக நம்ம ஒரு பூரி வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பூரி வந்து தட்டையாகாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்கும். ரவை சேர்த்துருக்கிறதுனால கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரவையை கூட சேர்த்துட்டு பண்ணுவாங்க. அதனாலேயே கடையில் வந்து செஞ்சு அடுக்கி வச்சாலுமே அந்த பூரி தட்டையாக ஆகாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பூரி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம் பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்வோம், லஞ்சும் செய்வோம், வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு. அப்போ சாம்பார் ஏதாவது நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம செய்யலாம். வழக்கமாக 2-3 பூரி சாப்பிட்றவங்க கூட 4-5 பூரி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த துவரம் பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சிக்கலாம். ஆனால் நமக்கு நல்லா நைஸாக பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது. அதனால் நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் காரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது, இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசையும் பொழுது எண்ணெய் வந்து குடிக்காது. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மாவு நல்லா ஊறட்டும். நல்லா 15 நிமிஷத்துக்கு மாவை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போது மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா நைஸாக உருண்டை பண்ணி நம்ம பூரி வந்து தேய்ச்சிக்கலாம். எப்போவுமே பூரி வந்து பார்த்திங்கன்னா மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்க்கணும். ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். கரண்டி வச்சு இப்படி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததை எடுத்துட்டா போதும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம துவரம்பருப்பை சேர்த்து பூரி வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். துவரம்பருப்பை நல்லா நீங்கள் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரும். ஒருவேளை நம்ம சரியாக அரைக்கலை அப்படின்னா அந்த பருப்பை வந்து நம்ம தேய்க்கும் போது இருக்கும் பாருங்கள் மாவில், அப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது ஹோல்ஸ் விழுந்துடும். நீங்கள் பூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்ஸ் விழாமல் அப்படி இருந்ததுனா தான் நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரும். சின்னதாக நம்ம ஒரு ஓட்டை போட்டால் கூட பூரியில் அது வந்து ஃப்ளஃபியாக எழும்பி வராது, தட்டையாகவே தான் இருக்கும். இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. துவரம்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக பூரி வந்து எழும்பி வரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் புதினா வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த விழுத ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் ரவையை சேர்த்து செய்யும்போது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து பூரி வந்து சாஃப்டாக ஆகாது, நல்லா உப்பலாகவே இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அரைச்சிருக்கிற விழுதுலேயே மாவு வந்து பிசைஞ்சிருங்க. ஒரு வேளை கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்ச விழுதே எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, இதுலேயே நான் வந்து மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவை நல்லா நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை போட்டு நம்ம பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் நான் எடுத்துடுறேன். புதினாவை வச்சு நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து பூரி வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் புதினாவுக்கு பதிலாக கொத்தமல்லி, பாலக்கீரை, முள்ளங்கி கீரை, இந்த மாதிரி கீரைகள், மற்ற கீரைகள் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஆனால் பாலக்கீரையெல்லாம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி செய்யணும். நம்ம இன்னொரு வீடியோவில் கூட இன்னும் நிறைய விதமான வெரைட்டிஸில் வந்து நம்ம பூரி வந்து செய்யலாம். அந்த வீடியோவில் கூட நம்ம பாலக் பூரி எப்படி செய்யறதுன்னெலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய புதினா வச்சு நம்ம சிம்பிளாக சூப்பராக வந்து பூரி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி 4 விதமான பூரியும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான சிம்பிளான உருளைக்கிழங்கு பூரி மசாலும் செஞ்சு பாருங்கள். இந்த 4 விதமான பூரியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு விதமான பூரியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.